அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைக்கி நாம் ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிள் சம் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட், அதை வந்து வரிசை ஜோடியில் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு ஒரு சின்ன பகுதியை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 10th கிளாஸ் மேக்ஸ் சாப்டர் 1 வரிசை ஜோடி. ஏற்கனவே இந்த வரிசை ஜோடி கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், அது நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சம் 1 வந்து நம்ம பார்ப்போம். இப்போ வந்து எடுத்துக்காட்டு 1ல் A = 1 3 5 அப்படின்னு ஒரு கணம் இருக்குது. B = 2, 3 ரெண்டாவது கணம் இருக்குது எனில் A × B மற்றும் B × Aஐ காண்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், A × B = B × A ஆகுமா, இல்லை எனில் ஏன்? மூன்றாவது கொஸ்டின், நம்பர் ஆஃப் A × B = நம்பர் ஆஃப் B × A = நம்பர் ஆஃப் A இன்று நம்பர் ஆஃப் B என காட்டுகன்னு இருக்கா. நம்ம ஆன்சர் வந்து பார்ப்போம். முதல்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா A = 1 3 5 ஓகேவாம்மா. ரெண்டாவது B = 2, 3 சொல்லியிருக்காங்க. A = 1 3 5 3 நம்பர்ஸ் இருக்குது. B = 2, 3 இரண்டு நம்பர்ஸ் இருக்குது. இப்போ நம்பர் கொஸ்டின் 1 வந்து A × Bயை வந்து பார்ப்போம். A × Bயை வந்து பார்க்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்போ என்ன செய்யணும்? 1 வந்து 2க்கு போகுது, வரிசைப்படுத்துகிறோம். அப்போ 1, 2. அகெயின் இந்த 1 வந்து 3க்கு வந்து அப்போ 1, 3. தென் 3 2 3, 2. தென் நெக்ஸ்ட்டு 3 இருந்து 3, 3. அப்படி நம்ம ஒரு வரிசை ஜோடி படுத்துகிறோம். ஏயிலேருந்து பிக்கு 5லேருந்து 2 5, 2. தென் நெக்ஸ்ட்டு 5, 3. அப்போ A × B வந்து என்ன? 1, 2 1, 3 3, 2 3, 3 5, 2 5, 3. அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்டில் A = 1 3 5 B = 2, 3. இந்த 1 goes to Bயில் உள்ள 2க்கு போகுது. அது நெக்ஸ்ட்டு 3 1 goes to 1, 2. அடுத்து அகெயின் 1 goes to 3 1, 3. தென் நெக்ஸ்ட்டு 3 goes to 3, 2. தென் 3 வந்து 3, 3க்கு போகுது. 5 2 5, 2 5, 3. இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A × கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A × B. தென் கேள்வி வந்து செகண்ட் வந்து B × Aயை காண்க. அப்போ B × Aனா ஃபஸ்ட்டு கணம் வந்து என்னது? B 2, 3. இரண்டாவது கணம் என்னது? 1, 3, 5. தென் நெக்ஸ்ட்டு B × Aனா என்னது? B × Bயையும் கிராஸ் நம்ம வரிசை ஜோடிப்படுத்துகிறோம். இரண்டு கணங்களை வந்து நம்ம வரிசை ஜோடிப்படுத்துகிறோம். அது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். B × A = 2 வந்து 2, 1. தென் நெக்ஸ்ட்டு என்ன வருது? 2, 3. தென் நெக்ஸ்ட்டு 2, 5. அடுத்து 3, 1 3, 1 3, 3. தென் 3, 5. இது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகேவா? பிக்கு 2, 2லேருந்து 1 2 1 2, 1 2, 3 2, 5. தென் 3, 1 3, 3 3, 5. இது வந்து என்னது? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் B × A. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்கான்? A × B மற்றும் B × Aயை காண்க. தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் A × B = B × A ஆகுமா, இல்லை எனில் ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கேன். A × Bயை பார்ப்போம். A × Bயில் 1, 2. ஆனால் இங்கே 2, 1. இங்கே 1, 3 2, 3 3, 2 2, 5. அப்போது செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது? செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் A × B not equal to B × A × B not equal to B × A. A × B not equal to B × A. சரி, இல்லை எனில் ஏன்? A × B ஆகுமா ஆகாதா? ஆகாது. A × B not equal to B. இல்லை எனில் ஏன் அப்படின்னா பிகாஸ் ஏன் இல்லைன்னா 1, 2 வந்து என்னது? நாட் ஈக்குவல் டு 2, 1 1, 3 1, 3 நாட் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் 3, 1. ஓகேவா? இல்லையெனில் இது வந்து காரணம். தென் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து 3 வந்து கேட்டிருக்கேன். என்ன கேட்டிருக்கான்?
நெக்ஸ்ட்டு கொஸ்டின் த்ரீ நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி. இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி. நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பின்னா எவ்வளவு? ஏ கிராஸ் பியில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6. அப்போ தென் நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏ. பாருங்கள், பி கிராஸ் ஏல எத்தனை இருக்குது? நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏல எத்தனை எண்கள் இருக்குது? நம்பர்ஸு 1 2 3 4 5 6. 6 நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் நம்பர் ஆஃப் பி. பாருங்கள், நம்பர் ஆஃப் என்னது? ஏயில் எத்தனை கணங்கள் இருக்குது? நம்பர் ஆஃப் ஏ வந்து என்னது? 1 2 3. நம்பர் ஆஃப் பியில் வந்து எத்தனை இருக்குது? நம்பர் ஆஃப் பியில் வந்து 1 2 இருக்குது, 2. ஓகேவா? இப்போ நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு 6. ஸோ ஆன்சர் நம்பர் ஆஃப் A cross B equal to number of B cross A equal to number of A cross number of B. ஓகேவா? பாருங்கள், நம்பர் ஆஃப் A 6, நம்பர் ஆஃப் B cross A 6, நம்பர் ஆஃப் A cross நம்பர் ஆஃப் B வந்து என்னது? 6. ஓகேவாம்மா? இதில் எக்ஸாம்பிள் 3. மாணவர்களே, உங்களுக்கு இனிமேல் அடுத்து எக்ஸாம்பிள் 2 வந்து போடுவேன். இது வந்து எக்ஸாம்பிள் வந்து 1.1. இது வந்து எக்ஸாம்பிள் 1.1. அடுத்து எக்ஸாம்பிள் 1.2 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு போடுவேன். கண்டினியூ பண்ணுங்கம்மா. எல்லா வீடியோ லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, நீங்கள் வந்து அதை செக் பண்ணி மறுபடியும் படிச்சுக்கோங்க. நல்ல மார்க் வாங்குங்கம்மா. 100க்கு 100 என்பது நம்மளுடைய இலக்கு. ஓகேவா? நன்றி மாணவர்களே.